வளர்ந்து திரைப்படம் அப்படின்ற இதில் இருக்குது. திரைப்படத்தில் நடித்தா ரீல்ஸ் பண்ணால் அது வந்து பெருமையாக தெரியுது. அதே மேடை நாடகம் நடிக்கிற கலைஞர்களாக இருந்தால் அது வந்து நமக்கு வந்து ஒரு அவமானமாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லுவோம். இதே காலகட்டத்தில் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய விழிப்புணர்வாக தான் நம்ம அந்த நாடகத்தை 10 ஆண்டுகளாக நிறுத்தி வச்சு கைமாமல்கள் மொத்தத்தையும் 216 பேருக்கு மொத்தமாக போடுறவங்க கையெழுத்து கூட அவ்வளோ கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணி அவங்க எல்லாருக்கும் கொடுத்து அவ்வளோ ஒரு சிறப்பாக அவங்க 216 பேருக்கு அவங்க கமெண்ட்டில் வச்சு ரொம்ப மாறாக பண்ணிட்டாங்க. அவங்க இருக்கும்போது என்னென்ன பண்ண முடியுமோ அவங்களாம் எல்லாத்தையும் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம நல்லடியாக சொல்லிக்கணும். இவ்வளோ அதுக்கு சாதாரண ஒரு கவுண்ட் போஸ்ட் இருக்கிறது நான் தெரியல. நிறைய ப்ரெஷர் நிறைய செய்கிறது எல்லா ப்ரெஷரும் இருந்தாலும் அதையும் மீறி திறமையானவங்களுக்கு அந்த விருதை வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு கம்பன் விருது தொல்காப்பியர் விருது எல்லாம் கொடுப்பாங்க. தமிழ்மாமலை எல்லாத்தையுமே ஐயா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் புத்தகம் வந்து நாங்கள் எழுதி வெளியிடுற புத்தகங்கள்லாம் வாங்குறதுக்கு யாரும் இல்லை. சொல்ல போனால் நீங்களாம் மட்டும் வாங்குறது இல்லை. யாருமே நம்ம வந்து எப்படி புக் ஃபேரி போடுறதெல்லாம் வாங்கணும் இல்லையா? ஸோ அப்போ எங்களை மாதிரி கலைஞர்கள் வந்து எழுதாமல் நிறுத்திடக்கூடாது, கலை வளராமல் போயிடுற புத்தகம் வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. பேப்பர் வந்து 2 விதமாக இருந்தாலும் மதிப்பு சொல்லுவாங்க. காகிதத்துக்கு ஒன்று படமா இன்னொன்று புத்தகமா. அப்படி நாங்கள் புத்தகமாக வெளியிட புத்தகத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். அவங்க வந்து நடிவடைச்சிடக்கூடாது, இந்த விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எங்களை ஊடப்படுத்துறதுக்காக அந்த புத்தகத்தை கழிவுகளில் அவங்களே வாங்கி லைப்ரரிஸ்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சொந்த செலவுலையும் ரிட்டைர்மெண்ட் டைமில் லைப்ரரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நார்மலாக விவசாயத்துக்கு போனாலே தெரியும். மலையில் இருக்கிறவங்க விவசாயிகள். ஸோ இப்படிலாம் வந்து இருக்கும்போது அது ஏவிதாலாம் நினைக்கிற ஒரே ஈக்குவல் பேமெண்ட் தான் கொடுக்கும். அவங்க செய்ய வேண்டாம் நாமளும் செய்யணும். போராடி உயிர் நீட்ட அந்த நாளை தான் உமன்ஸ் டேவாக நம்ம கொண்டாடும். அதில் போட போட்டியும் சமையல் போட்டியும் வச்சு கொண்டாடுறது எந்த இடத்துல நியாயமாக இருக்காது. அவங்களுடைய உயிர் நீட்டதுக்கான என்ன நம்ம சாதிச்சோமோ அந்த சாதித்த பெண்களை கொண்டு கௌரவம் செலுத்துறது தான் சிறந்தா இருக்கும். ராமச்சந்திரன் அவர்கள் 1917 ஆண்டில் பிறந்தார். அவர்களுக்கு மக்கள் திலகம் என்ற புனைப்பெயரும் உண்டு. அவர் கருத்துடன் எல்லா ஏழைகளின் மனதிலும் இடம் பிடிக்கும் படங்களை ஏற்று நடித்தார். அவர் நடிப்பில் மட்டுமல்ல, அதுவே அவருக்கு ஏழைகளுக்கும் உதவவே அரசியலுக்கும் அளித்தது. அவரே நடிகராக இருந்து முதல் அரசியலாக சுதந்திரமானவர். அவர் பாரத ரத்னா விருது வாங்கியுள்ளார். பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை பாடல்கள் கொடுத்து ஏழை குழந்தைகளையும் படிக்க வைத்தார். இப்படி எல்லோருக்கும் உதவின தலைவர் டிசம்பர் 24, 1987 ஆண்டில் மறைந்தார். அனைவருக்கும் வணக்கம். சொன்னது போல பெண்கள் இன்னும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. இன்னும் பெண்கள் சமூக அவலங்களில் சிக்கி ஒவ்வொரு நாளும் அவர்கள் சிரமப்படுகிற செய்தியை நாம் செய்தித்தாளில் பார்த்த வண்ணம் தான். எப்பொழுது அந்த செய்திகள் அடங்குகிறதோ அப்பொழுதுதான் உண்மையான மகளிர் தான். என்னை பொறுத்தவரை சகோதரிக்கு நன்றி. நான் இந்த விஷயத்தில் அவங்களுடைய அந்த எண்ணங்களை நான் வந்து வழிமொழிகிறேன். சொன்னது போல அந்த ஒரு தொழிற்சாலையில் எங்களுக்கும் சமமான ஊதியங்கள் என்று போராடி அந்த மகளிர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு அவர்கள் இறந்தார்கள். அந்த ஊதியத்திற்காக போராடிய அந்த பெண்மணிகளின் நினைவாகத்தான் அந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இருந்தாலும் இங்கிருக்கின்ற நீங்கள் உங்களை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துக்கு உங்களான ஒன்றை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதுக்கு எந்தவித மாற்றத்திற்கும் கிடையாது. அது குடும்பமாகட்டும், குடும்பத்தின் பிள்ளைகளை வளர்ப்பதாகட்டும், அல்லது கணவரை பராமரிப்பதாகட்டும், அல்லது உங்களால் முயன்ற இந்த சமூகத்திற்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளாகும். ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் இந்த சமூகத்திற்கு அங்கமாக இருந்து கொண்டு அந்த சமூகத்திற்கு உங்களான பங்காற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எனது மனமான நன்றிகள். நாடகம் என்பது நம்முடைய மனசில் இருக்கிற கருத்துக்களை சொல்லக்கூடிய அருமையான ஒரு ஊடகம். இன்னைக்கு சினிமா வந்து எல்லாரையும் அழிச்சு இருக்குது. ஆனால் நாடகத்தின் மூலமாக நாம நல்ல கருத்துக்களை சொல்லலாம். சரியா?
இல்லையா? அதனால வந்து நீங்கள் நாடகம் நடிக்கிறதுக்கு சங்கோச்சப்படவே கூடாது. அதே மாதிரி இப்போ ரீதா சொன்னாங்க இல்லையா, மகளிர்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கல, அவங்க இன்னும் வந்து சமூகத்தில் நிறைய துன்பங்கள் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவர்களுக்கு பெண்களாகி நாமும் ஒரு தாக்கம். நாம படிக்கும் பொழுது மாரல் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு மாரல் கிளாஸ். அப்போ அந்த மாரல் கிளாஸில் ஒரு நீதிவாரம் சொல்லுவாங்க, நீதி கதைகள்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி சொல்கிறோமான்னு தெரியல. அப்போ வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு கலை, இப்போ சொல்கிறாங்க அந்த ஓவியக்கலை. ஓவியக்கலைன்றது வந்து சாதாரணமாக ஓவியம் வரைஞ்சி அந்த பிள்ளைங்க பேசுவாங்கலாம் தெரியாது. அந்த ஓவியம் வரையும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அந்த கவனம் வந்து சிதறாம, அதே போல் பொறுமை வரும். அந்த பொறுமை கூட போடும்போது அதுக்காக தான் அந்த ஒரு கலையை வந்து நீங்கள் ஒரு கலையை மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை கற்றுக்கலாம். அதை மட்டும் மனசில் வச்சு அப்போது நாம் வந்து என்ன செய்யறது தப்பு, நம்ம பிள்ளைங்க படிக்கிறத தவிர மற்ற கலையை கற்றுக் கொடுக்குறத தவறிடும். அப்போ வந்து தவறு சரிங்களா? அப்போது யாராலும் சரி இப்போ இது வர என்ன பாருங்க, எது ஆச்சரியமாக இருக்குது. வாழ்க்கை தெரியும் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு பிள்ளைகளை வந்து அற்புதமாக வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் இருக்கின்ற குழந்தைகளுக்கு அந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டிய நோக்கத்தோட இது போன்ற ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தை நடத்தி இந்த பிள்ளைகளுக்கு விருது கொடுத்து அவளை மகிழ்விக்கிறாங்க. இதை விட மகிழ்ச்சி ஏதாவது இருக்குமா? இவங்க இந்த சமூகத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய கடமை செய்யணும். அப்போ பெற்றோராகிய நீங்கள் என்ன பண்ணணும், பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து என்ன திறமையா இருக்காங்க, அந்த திறமை வளர்ப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுடைய கலையில என்ன கலையாக கொண்டு வரணும். டான்ஸ் ஆடுறது, டான்ஸ் தான் மாறட்டும், பரதநாட்டியம் மாறட்டும், படவரைனா மாறிட்டோம். என்ன திருக்குறள் சொல்லாதீங்க, படவரை திருக்குறள் தான் வந்து ஓவியமாக வரும். திருக்குறள் தான் வந்து அப்புறம் நிறைய ஓவியம். அதனால அது போன்ற கலைகளை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதேமாரி பெற்றவங்களை அவங்க வந்து உங்களை தான் வந்து மதிக்கணும், மற்றவங்க எல்லாரையும் மதிக்க ஆரம்பிச்சுருப்பாங்க. ஒரு தாத்தாவும் மதிக்கிறானா, ஒரு பெரியவங்களை நிறைய பேசுறானா, அந்த நேரத்தில் கண்டிக்காது. குழந்தைங்களா அந்த நேரத்தில் கண்டிக்காது. சரி நம்மள தானே பேசுகிறேன், தாத்தாவை தான் பேசுகிறான், அது எந்த வயசாக நம்மளால ரோட்டில் போகிற ஒரு முதியவராக கூட இருக்கும், அவங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்கணும்னா முதல்ல அந்த பிள்ளைங்க வா போன்னு பேசுறத நீங்கள் அனுமதிக்காதீங்க. அங்கதான் உங்களுக்கு முதல் குற்றமே நீங்க வா போன்னு சொல்லிட்டு உங்களை கூட அவங்க பேசணும். குழந்தைங்க வாங்கம்மா வாங்க போங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்களே அப்படிதான் பேசணும். அப்போ அது அப்போ ரெண்டாவது தப்பு நம்ம செய்யணும். அது வந்து ஆசையாக நம்ம கூட தான் நினச்சிங்க வா போன்னு பேச நம்ம ஆசையை நினச்சிக்கணும், மழை நினச்சிக்கணும். அந்த மழை தான் பின்னால் வந்து விஷமாக மாறதுக்கு நம்மளே வந்து இது வழி வந்து. அப்போது பிள்ளைகள் பேசும்போது அந்த அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் தாத்தாவாகட்டும், அதாவது நம்ம தாய் வழி தாத்தாவாக இருக்கட்டும் மகன் தந்தை வழி தாத்தாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றா நம்ம நினைக்கும். ஃபஸ்ட்டு என்னது ஒரு எங்களுக்கு தெரியும், நானும் குடும்பத்தில் தான் இருக்கிறோம். நம்ம மனைவி என்ன செய்வாங்கன்னா இந்த அவன் தன்னோட தந்தையை தாய் கொடுக்குற மரியாதையை யார் கொடுக்க மாட்டாங்க, இது வந்து எல்லாருக்கும் நடந்து சொல்ல 100% அனைத்து குடும்பங்களும் நடக்கும். அப்போ அந்த பிள்ளை வந்து அந்த தாத்தாவோ பாட்டியோ ஏதாவது பேசும்பொழுது அது உங்களுக்கு பேச முடியாது. ஆனால் நம்மளுடைய தாத்தா என்ன நம்ம தாத்தா பாட்டினா எல்லோரையும் சமமாக பாவித்து எல்லா வயசானவர்களுக்கும் மரியாதை கொடுக்கலாம், பெண்களுக்கும் வந்து மரியாதை கொடுக்கலாம். அதில் பசங்க வளருது, ஆம்பளை பொண்ணு பசங்க வளருது. அப்போ கூட வளர்ற அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த மரியாதை சொல்லிட்டு பார்க்கணும். அதே போல் எப்போ வந்து பிள்ளைங்க வந்து தாய்கிட்ட இருந்தோ அன்பில் அந்த பிள்ளைங்க பெரும்பாலும் அதை செய்யும். இவங்க கூட ரொம்ப இணக்கமாக வச்சே இருக்கணும். அந்த பிள்ளைங்க பெரும்பாலும் தவிர அதே மாதிரி அவங்க கவனிச்சுட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களை வந்து எந்த ஸ்டேஜில் அவங்க வந்து அப்படி பார்ப்பாங்க இல்லைங்களா, ஒரு 6வது 7வது படிப்பாங்க. 5 வயசு வரைக்கும் நான் வந்து சைக்கிளாக சொல்கிறேன். 5 வயசு வரைக்கும் பிள்ளைங்க அவங்க கூட ரொம்ப அன்பாக
இந்த 6, 7 அது அப்படியே அந்த டீனேஜ் வருவாங்க. அந்த 13 வயசு 12 வயசு இருக்கும்போது அப்படி பார்ப்பான். நீங்கள் கண்டிக்கும் போது என்னன்றதை பார்ப்பான். இது வந்து உங்களுக்கு அதிகமாக நடக்காது, அவங்க அப்பா கிட்ட மிகவும் அதிகமாக நடக்கும். அப்பா என்ன அப்படின்னு இது வந்து அனைத்து குடும்பம் நடக்குங்க. நான் வந்து யாரும் விதிவில் கிடையாது. அப்போ நீ கழிவு இன்னைக்கு அப்பா வந்து அப்படி அண்ணாந்து பேசுகிறேன், எழுத்து பேசுகிறேன், வந்து சின்ன வயசுலேயே தட்டினே அவ்வளோதான். அதான் ஆம்பளை அடிச்சு வரணும் பொங்கல் கொடுத்து செஞ்சுட்டு பழமொழிலாம் சும்மா சொல்கிறேன், அவங்களோட அனுபவங்களை சொல்கிறேன். அப்போது அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுல வந்து பெரிய கலை சாதாரண நினைக்காதீங்க. குழந்தைகளை கூர்ந்து கவனிங்க. நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நன்மை செய்யலை, இந்த சமூகத்துக்கே நன்மை செய்யணும். நீங்கள் அந்த கூர்ந்து கவனிக்க பிறந்த பிள்ளைகளை நீங்கள் வந்து குழந்தைகளை மட்டும் சமூக நன்மை செய்யுங்க. அதனால் வந்து பிள்ளைகளை சிறப்பாக வளங்க. ஏன்னா வந்து இந்த சமூகம் வந்து இந்த குழந்தைகளையே சீரழித்து கொண்டு தான் இருக்குது. இதுவரை என்னுடைய பேச்சை ஓரடிச்சிருந்தாலும் பொறுமையாக கேட்கறதுக்கு நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நல்லவனா மட்டும் வளர்ந்துட்டா ஒன்று அடிச்சுட்டு இந்த உலகமே உண்டு. நல்லவனா இருந்தா அவெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு பெருமை தானே. அப்போ மற்றவர்கள் போற்றப்பட வேண்டும். பாருங்க, எனக்கு பெருமை பாருங்களா. உன்னை பெற்றதனால் அவன் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடம் படிச்சீங்கன்னா சும்மா படிச்சுன்னா போகக்கூடாது, தனி இடம் வாங்கணும். நான் டிஸ்டிங்ஷன் பாஸ் பண்ணுறேன். டிஸ்டிங்ஷன் தீங்கள் சுமந்தாலே அவன் பெருமைப்பட வேண்டும். உன்னை பெற்றதனால் அவர் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். உனக்கு கலைகளை இந்த மாணவர்கள் ஈடுபடுத்தி அவர்களை வந்து நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்து இந்த சமூகத்துக்கு அவர்களை சேவை செய்ய உங்களால் மட்டுமே முடியும் என்பதை கூறி இது போன்ற ஒரு சிறப்பான நிகழ்வை நடத்தி சமூகத்தில் பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற